ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எல்லாரும் பட்டினி கிடந்தாங்க. இந்த விஷயத்த தன்னோட தாத்தா கிட்ட விவசாயி சொன்னாரு. எங்களுக்கு இப்ப விவசாயம் செய்ய ஒரு பிடி விதைகள் கூட இல்லைன்னு சொன்னாரு அந்த விவசாயி. உடனே அறிவாலையும் அனுபவத்திலாயும் பெரியவரான அந்த தாத்தா அவனுக்கு ஒரு யோசனை சொன்னாரு. தாத்தா சொன்னபடி விதைகளை தேடி போனா அந்த இள விவசாயி. அவனோட தாத்தா சொன்ன மாதிரி அவனுக்கு நிறைய விதைகள் கிடைச்சிச்சு. அந்த விதைகளை வச்சு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாரு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அரசு அவனை கூப்பிட்டு விசாரிச்சாரு. பயந்து போன அந்த விவசாயி தன்னோட தாத்தாவை பத்தி சொன்னான். உடனே காவலாளிகளை விட்டு அந்த தாத்தாவை பிடிச்சிட்டு வர சொன்னா அந்த அரசன். அரமனைக்கு வந்த அந்த வயசான தாத்தா கிட்ட எப்படி நீங்க மட்டும் விதைகள் கண்டுபிடிச்சு விவசாயம் செய்யறீங்கன்னு கேட்டாரு அந்த அரசன். அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, இந்த உலகத்திலேயே ஒரு பயனுள்ள பொருள் தனக்கு உணவாகவோ இல்ல மதிப்பாகவோ இருந்தா மட்டுமே ஒருத்தன் அதை சேமிச்சு வைப்பான். அது மாதிரியான விதைகளை உணவா எடுத்துக்கிறது நான் மட்டும் இல்ல, பறவைகளும் தான். அதனால பறவைகள் அதிகம் வாழ்ற பெரிய மரங்களுக்கு அடியில பறவைகளோட எச்சம் இருக்கும், அதுல கண்டிப்பா விதைகள் இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி விதைகளை சேமிச்சு வைக்க நினைக்கிறது எறும்புகளும் தான். அதனால எறும்புகள் கூட்டம் வாழுற புத்தியலை தேடி பார்க்க சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே என்னோட பேரன் விதைகளை தேடிக்கொண்டு விவசாயம் செய்யறான்னு சொன்னாரு.